அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரைக்கு அழகு சேர்ப்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்னு சொல்லலாங்க. இந்த ஆலயத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா, தென்னாட்டுடைய சிவனை போற்று எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா? வீட்டில் பிரச்சனை இருக்கா? சண்டை சச்சரவுமா எப்பொழுதுமே இருக்குதா? இப்படி இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா, மதுரைக்கு நடுவால் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் கோவில்னு சொல்லலாங்க. இந்த சிவன் கோவிலில் மூலவராக சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆகியோர் காட்சி தராங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூல கோவிலாகவும் இருக்குதுங்க. இந்த தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே நடைபெறுதுங்க. அதற்கு பிறகுதான் சிவபெருமானுக்கு நடைபெறுவதாகவும் சொல்லப்படுதுங்க. சிதம்பரம் காசி திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான 4வது ஸ்தலமாக திருவாலவாய் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தின சிவன் முத்திபுரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராச மாதாங்கி ஷியாமலா பீடம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51வது சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் இருக்குதுங்க. இந்த ஸ்தலம் 18 சித்தர்கள் ஒருவரான சுந்தரனாரின் சித்தர் பீடமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்தலம் விநாயகரின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகவும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மீது பாடப்பட்ட தேவார பாடல் பெற்ற 274வது சிவாலயமாகவும் 192வது தேவார தலமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதம் பார்த்திங்கன்னா தாளம்பூ குங்கும பிரசாதம்னு சொல்லப்படுதுங்க. இது ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. இந்த ஸ்தலத்தில் மூலவரான சுந்தரேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாருங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவரை பார்த்தீங்கன்னா சோமசுந்தர், சொக்கலிங்கநாதர், சொக்கசேகர், அளவாய் அண்ணல், சொக்கநாதர் என்றெல்லாம் அழைக்கிறாங்க. இவரை வழிபட்ட பிறகு இந்திரன் தன்னுடைய சாபத்தினை தீர்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அதனால தான் சுயம்பலிங்கத்திற்கு கோவில் கட்டியதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய மூல விமானம் பார்த்தீங்கன்னா இந்திர விமானம் அழைக்கப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மாவாங்க. இவரது விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கக்கூடிய அபூர்வமானதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருவறை விமானத்தை தேவர்களின் தலைவனாக இந்திரன் வடிவமைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மீன் போன்ற கண்களை பெற்றது என்பதால் மீனாட்சி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாங்க. பொதுவாகவே மீன் பார்த்திங்கன்னா தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையிலேயே வச்சுருக்குமாங்க. அதே போல் நம்முடைய மீனாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா தனது பக்தர்களை அருள் கண்ணால் நோக்கி அருள் பாலிச்சிட்டு வராங்கன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றிருக்குது. ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. பக்தர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை அம்பிகைக்கு நினைவூட்டுவதற்காக திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக இந்த ஸ்தலத்தினை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்குதுங்க. பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண் குமாரி, கற்பூரவல்லி, குமரித்துறையவள், கோமகள், சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி மற்றும் மதுராபுரி தலைவி மாணிக்கவல்லி, மும்முலை, திருவழுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னை மீனாட்சியே அங்கையர்கனி என தமிழில் அழைக்கப்படுதுங்க. இவரை தாடகை பிராட்டி என்றும் அழைக்கிறாங்க.
மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லைங்க. மீனாட்சி அம்மனுக்கு அலங்காரம் முடிந்த பிறகு தான் பக்தர்கள் பார்க்க முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே நடைபெறுதுங்க. அதற்கு பிறகு தான் மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் பதி விரதையாக இருந்து எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்காக தொண்டு செய்ய எண்ணியிருக்கிறாருங்க. அதனால தான் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை எழுந்து அபிஷேகத்தினை முடித்து தயாராக இருக்கிறாருன்னு சொல்லலாங்க. அதனால தான் காலையில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், முக்குருணி விநாயகர், இரட்டை விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை, காசி விஸ்வநாதர், லிங்கோத்பவர், சகஸ்ரலிங்கம், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் மற்றும் சந்திரசேகர சண்டிகேஸ்வரர், மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர், சித்தர், அப்பர், சம்பந்தர், சுந்தர், மாணிக்கவாசகர், உஷா, பிரத்யூஷா சமேத சூரியனார், விபூதி விநாயகர், 63 நாயன்மார்கள், சப்தரிஷி மாதாக்கள், பைரவர், மதுரை வீரன் மற்றும் நவ கிரகங்கள், சங்க புலவர்கள், மனைவியர் சமேத மன்னர், திருமலை நாயக்கர் ஆகியவை இந்த கோவிலின் முக்கிய சன்னதிகள் அமைஞ்சிருக்குங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா 15 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவில்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் கொண்டதாகுங்க. இங்குள்ள கருவறை விமானம் பார்த்திங்கன்னா இந்திர விமானம்னு சொல்லப்படுதுங்க. 32 கரிசிங்கங்கள், 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா, முடிசூட்டு விழா, திக்விஜயம், திருக்கல்யாண வைபவம், திருத்தேரோட்டம், புட்டு திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் ஒவ்வொரு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சித்திரை திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் கூட மதுரையில் தான் சித்திரை பௌர்ணமி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க. ஒரு முறை விருத்திராசூரன், விஸ்வரூபன் என்ற இருவரை இந்திரன் கொன்றுவிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்தணர்களாக பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும்போது இந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அதிலிருந்து விடுபட தன் குருவை நாடியதாகவும் சொல்லலாங்க. அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று குரு பகவான் அவனிடம் பூலோகம் சென்று பல்வேறு சிவத்தலங்களில் வழிபட்டிங்கன்னா ஒரு இடத்தில் உள்ள கெடுதல் அனைத்துமே நீங்குன்னு சொன்னாருங்க. அதன்படி இந்திரன் காசி முதலிய பல ஸ்தலங்களில் வழிபட்டு தெற்கு நோக்கி வந்தாருங்க. ஒரு இடத்துல கடம்பவன மரத்துக்கு கீழே போன உடனே இந்திரனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமானது விலகுவதை கண்டாருங்க. இதனால் இந்திரன் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அவன் முன் கடம்ப மரத்தனடியில் சிவபெருமான் திரு ஆலவாய் சோமசுந்தரராக அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லலாங்க. அவரை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட நினைச்சிருக்கிறாருங்க. அதற்காக தேவலோகத்திலிருந்து ஒரு விமானம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஸ்தலத்து இறைவனுக்கு தேவர்களின் தலைவனான இந்திரன் விமானத்தை அமைச்சதால் அதற்கு இந்திர விமானம்னு அழைக்கப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் விண்ணிலிருந்து வந்ததால் விண்வெளி விமானம்னு அழைக்கப்படுதுங்க. இந்த ஆலயத்தை அமைத்த இந்திரனிடம் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி நாளில் என்னை இங்கு வந்து வழிபடுக என்று சிவபெருமான் கட்டளையிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே சித்ரா பௌர்ணமி நாளில் இந்திரன் இங்கு வந்து வழிபடுவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதுதான் சித்ரா பௌர்ணமி நாள் மதுரையில் சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க. அதே சித்ரா பௌர்ணமி நாளில் மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது காலை சுமார் 7 மணிக்கு முன்பாகவே முடிஞ்சு விடுதுங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருவிழாகவும் கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து சுமார் 1 லட்சம் மக்கள் இங்கு வந்து கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை திருவிழா தேவேந்திரா பூஜையுடன் நிறைவு செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க.
வைகாசி மாதத்தில் கோடை வசந்த திருவிழா பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து 10 நாட்கள் எண்ணெய் காப்பு நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. ஆவணி மாதம் மக நட்சத்திரத்திலிருந்து ஊஞ்சல் விமானம் தினமும் மாலை 6 மணியில இருந்து இரவு 9 மணி வரை நடைபெறும்னு சொல்லலாங்க. 100 கால் மண்டபத்தில் ஒரே ஊஞ்சலில் சுந்தரேஸ்வரரோடு மீனாட்சி அமர்ந்து ஊஞ்சலோடு கோவிலின் ஓதுவார்கள் மாணிக்க வாசகரின் பொன்னு ஊஞ்சல் பாடல்களை பாடி ஊஞ்சல் உற்சவமானது நடைபெறும்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.